ஒரு யோகி அவதரிக்கிறாருன்னா அவருடைய அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரியே அலைன்மெண்ட் ஏற்ற மாதிரியே பல ஆன்மாக்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒத்த ஆன்மாங்கிறது. இவருடைய தாக்கமே இவங்களை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவர் பூமிக்கு வந்திருக்கிறாருங்கிறதே பல பேருக்கு அந்த மகிழ்ச்சியும் அந்த செயலும் ஏற்படுத்தும். அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுழற்சியில் அந்த உயிர் திறனாக ஆகிறதும் திறன் கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒரு யோகியாகப்பட்டவர் வரும்போது என்னன்னா, அவர் உங்களை சந்திக்க வேண்டாம், உங்கள் தெருவில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னா சுவாசத்தோட மாற்றம் கிடைக்கும். நீங்கள் தவம் பண்ண நீங்கள் உங்களுடைய அந்த ஆற்றல் என்ன பண்ணுன்னா, அந்த தியானம் பண்ணி அந்த வீட்டை சுற்றும் போது அந்த காற்றை அவன் சுவாசிக்கும் போது அவனை அறியாமே அவனோட சுவாசம் தன்மை மாறும். எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். ஞானத்துக்காக ப்ராப்பராக ஞானத்துக்காக பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 5 டைம் இந்த தியானத்தை பண்ணலாம். அதை பற்றியும் நான் தெளிவாக அடுத்தடுத்த செயலாக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். ஒரு நல்ல செயலோட சந்திப்போம். நான் நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு நல்ல செயலாக மாறட்டும். இப்ப ஒரு 3-4 செக்ஷனா மனித குலத்துல பிரிச்சுக்குவாங்க. இஸ்லாம்ல, கிறிஸ்துவத்துல, இந்துல இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பிரிஞ்சிருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு யோகி அவதரிக்கிறாருன்னா அவருடைய அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரியே அலைன்மெண்ட் ஏற்ற மாதிரியே பல ஆன்மாக்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒத்த ஆன்மாங்கிறது. இவரால் அவங்க எல்லாமே வாழ்க்கை முறைக்கு ஞான பாதைக்கு ஒன்று வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கான ஒரு பயணத்தை ஏற்படுத்துறதுக்கோ இல்லை அவங்க ஞான பாதைக்கு போகிறதுக்கான இந்த அலைவரிசை ஒரு செயல் செய்யும்போது அவங்க இன்னும் வேகமாக முன்னேறுவாங்க. இதுதான் அந்த ஒத்த ஆன்மாவுடைய செயல் வடிவம். இப்போ இயேசுநாதர் அவதரித்தார் அப்படின்னா அந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய ஆன்மாக்கள் பிறந்திருக்கும். நான் இதை சொல்லிட்டேன், அறிவியலாக சொல்லிட்டேன். ஒரு ரேடியேஷன்லேருந்து இருக்கிற ஒரு ஆற்றலாக தான் ஒரு மனிதனுடைய உயிர் உருவாக்கப்படுது, ஒரு உயிர் வளருது. அப்போ அந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேடியேஷன் வரும்போது அதை விழிப்படைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. இப்போ அவருடைய ரேடியேஷனில் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவருடைய தாக்கமே இவங்களை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அவர் பூமிக்கு வந்திருக்கிறாருங்கிறதே பல பேருக்கு அந்த மகிழ்ச்சியும் அந்த செயலும் ஏற்படுத்தும். அதுதான் அதோடைய அந்த ஒத்த ஆன்மாவுடைய ஒரு முக்கியமான செயல். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் யோகிகள் பல்வேறுபட்டவங்க உருவத்தை மாற்றி பேரை மாற்றி பல்வேறுபட்ட வடிவத்தில் அவதாரம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரே ஒருத்தராக இல்லாமல் இருக்கிறதுக்கும் இதுதான் ரீசன். அந்தந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி உயிர்கள் மாற்றி 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 பிறக்கும். இப்போ நீங்களே இருக்கிறீங்கன்னா இன்னொரு பிறப்பு இருக்குன்னா இதே மாதிரி பிறக்க மாட்டீங்க. இன்னும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பிறக்கிறீங்கன்னா அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த உயிர் துளி மாறப்பட்டிருக்கும். அப்போ அந்த அட்வான்ஸாக ஏதாவது ஒரு காலம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த அட்வான்ஸாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு தன்மையில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அப்போ ஒரு செயல் இருக்கும். இப்போ நீங்கள் பிறக்கும்போது சின்ன வயசில் இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இப்போ உங்கள் பேர குழந்தைய யாரையே போய் விட்டிங்கன்னா அது சின்ன குட்டி குழந்தைய அது இங்கிலீஷ் படிக்கும். இதுக்கு நீங்கள் அறிவியும்பீங்க, நீங்கள் தான் காரணம்பீங்க, அந்த மிஸ்ஸு காரணம்பாங்க, உங்கள் தாத்தா பாட்டி காரணம்பாங்க. இதுக்கு ரீசனே அந்த உயிர் தான் காரணம். படைப்போட செயல்லையே அதுக்கு அவ்வளோ பெரிய விழிப்புல அதுக்கு அந்த கல்வியை உள்வாங்கிக்கிறதுக்கான திறன் அதுக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட என்னன்னா நம்ம பிறக்கும் போது 80s 70s 60s எல்லாம் திறன் கம்மியாக இருந்துச்சு. எல்லா உயிர்களுக்கும் அந்த திறன் கிடையாது. அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சுழற்சியில் அந்த உயிர் திறனாக ஆகிறதும் திறன் கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நான் அதான் பல நாள் சொல்லியிருக்கிறேன்.
கர்ம வினைங்கிறதுக்கோ இல்லை மற்ற ஒருத்தருக்கு படிப்பு கிடைக்குது ஒருத்தருக்கு படிப்பு கிடைக்கலங்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த உயிர் துளியோட திறன். அப்போ ஒரு யோகி ஆகப்பட்டவர் என்ன பண்றாருன்னா தியானம் பண்ண அந்த உயிர் துளியை திருப்பி புதுப்பிக்கிறாரு. அது திறனா வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு காத்தடிக்கிற மாதிரி ஒரு வெல்டிங் பட்டறையில் ஒரு மிஷினில் நீங்கள் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி கம்பெல்லாம் உருவாக்குவாங்கள்ல, அப்போ இப்படி வச்சு ஒரு டயரை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த காற்றுல நெருப்பு போய் பட என்ன ஆகும், அந்த நெருப்பு அதிகமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொள்ளு பட்டறையெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த மாதிரி சைக்கிள் டீப்பை நம்ம லாரி டீப்பை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே தான் இந்த 2 சுவாசத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்கிறதுக்கு அதுதான் மாடல். அப்போ இங்கே இந்த காற்று போய் பட ஒரு வேலை பண்ணுது. அதே மாதிரி தான் ஊதாங்குழையில் விறகடுப்பை வச்சு ஊதும் போது நெருப்பு ஒன்று ஆகுது இல்லை, ஃபயர் ஆகுது இல்லை. அப்போ அதோடைய செயல் என்னன்னா நீங்கள் சுவாசத்தை அப்படி ஊதும் போது அங்கே நெருப்புக்கு போய் அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் கிடைக்கிது இல்லை. அதே மாதிரி இந்த கவனம் வைக்க என்ன ஆகும்னா இந்த காற்றோட லெவல் உள்ளே போகும். அப்போ உள்ளே போய் மாற்றம் ஆகும்போது நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க, கொஞ்சம் சோம்பலாக இருந்திருப்பீங்க, தூங்கி வலிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, பசியே இல்லாமல் இருக்கும், ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருப்பீங்க, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த உயிர் என்ன ஆகும், இந்த காற்று பட அது அதே கொஞ்சம் புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அப்படி தானாக அது மாற தொடங்கும். அப்போ அதுக்கு என்னன்னா ஆக்டிவ் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு தேடுதல் தொடங்கும். அப்போ அது படிக்கிற திறன் கூட இல்லைனாலும் படித்தவங்களோட போய் நின்றுட்டு படிக்கிறத கேட்கும் காது கொடுத்து. அதோட செயல்பாடுகள்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி தான் அதோடைய தத்துவங்கள். இப்படி தான் அந்த ஒத்த ஆன்மாவுடைய செயல் வடிவமே. அந்தந்த ரேடியேஷனில் நிறைய ஆன்மாக்கள் இருக்கும்போது அவங்க ஆட்கள் மாதிரி அந்த ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வருவார். அப்போ அவருடைய செயல் வடிவம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுகிறது. இப்படி தான் இதோட செயல், இதோட வடிவம். நீங்கள் கீதையை மகாபாரதத்தெல்லாம் இப்படி தான் பார்க்கணும். ராமர் கிருஷ்ணராக பார்க்கறதோட அந்த ராமருடைய தன்மையில் அப்போ நிறைய ஆன்மாக்கள் இருந்திருக்கு. அப்போ அவர் மாதிரி ஒருத்தர் அந்த செயல் வரும்போது அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வேற ஒரு சேஞ்சு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருத்தர் என்னன்னா ஒரு யோகியாகப்பட்டவர் வரும்போது என்னன்னா அவர் உங்களை சந்திக்க வேண்டாம். உங்கள் தெருவில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், தெருவில் ரொம்ப நாள் இருந்து அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்கெல்லாம் என்னன்னா சுவாசத்தோட மாற்றம் கிடைக்கும். அந்த சுவாசம் அதுவே மாறும். அவங்க அந்த குருவே பார்க்கல, அவங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கலை, ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த ஏன்னா அப்போ அவரோட தன்மை வேலை செய்யும். இப்படி தான் செயல். இப்படித்தானே புத்தருக்கு சொன்னாங்க 6 மைல் 4 மைலுக்கு அவருடைய ஆற்றல் போகும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த சுவாசத்துல மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இப்படிதான் அது. இப்ப நாம தவம் பண்ணணும்னு ஏன் சொல்றோம்? தவம் பண்ணா கடவுளுக்கு ஏதாவது கிடைக்க போதா, எனக்கு ஏதாவது கிடைக்க போதா? இப்போ நீங்கள் தவம் பண்ணால் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கல்ல 2 பேர், அவங்களோட சுவாசத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் பையன் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு பொழப்பு இல்லையா, கண்ணை மூடி நீ உட்காந்துக்கிட்டு என்னையா கூப்பிட்றான் பாரு. நீங்கள் தவம் பண்ண அவனுக்கு சோறு போடுறீங்கல்ல, அவனுக்கு படுக்க விரித்து கொடுக்குறீங்கல்ல, அவனுக்கு தண்ணி கொடுக்குறீங்கல்ல, நீங்கள் உங்களுடைய அந்த ஆற்றல் என்ன பண்ணுன்னா அந்த தியானம் பண்ணி அந்த வீட்டை சுற்றும் போது அந்த காற்றை அவன் சுவாசிக்கும் போது அவனை அறியாமையே அவனோட சுவாசம் தன்மை மாறும். இப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது அவனை அறியாமையே அவன் கேரக்டரே மாற ஆரம்பிச்சிருவான். ஒரு ஆசிரமத்துக்குள்ள எதுக்கு போகிறோம், எதுக்கு ஒரு ஜீவ சமாதிக்குள்ள போகிறோம்? ஆசீர்வாதம்லாம் கிடையாது, சுவாசத்தன்மையே மாறும். சயின்ஸா அறிவியலா இதான். அங்கே ஆசீர்வாதங்கிறது நமக்கான ஒரு செயல். போனோம் சும்மா அப்படியே சுவாசம் மட்டும் மாறுதுன்னு பார்த்துட்டு வந்தால் அதில் திருப்தி இருக்காது. போய் ஒரு ஆசீர்வாதம் அப்படியே வாங்கிக்கிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தால் நமக்கு அதில் ஒரு திருப்தி இருக்கும். இதுதான் அதோடைய உண்மை வடிவம். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த தியானம் இருக்கும்போது என்னன்னா ஒரு கம்ப்ளீட்டாக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாமல் அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் மாற தொடங்கும். இதுதான் அதோட உண்மை நோக்கம். இதுக்குள்ள அந்த தியானத்தில் அனுபவம் பெறாதவங்க தியானம் நிறைய சொல்லி கொடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்களை ஒரு ஈர்த்து வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு, நடராஜர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, இல்லை குருவோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு உங்களை பக்திக்கு அப்படியே மட திருப்பிட்டாங்க. கும்பிட்டுக்கங்க குருநாதரை, நீங்கள் பூவை வச்சு படைச்சிக்கங்க, நீங்கள் வீட்லேயும் போய் படைங்க இப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க
நான் வந்து அனுபவம்லாம் பெறலை அப்படின்னு ஓப்பனாக சொல்ல முடியாமல் இவர் தான் எல்லாமே, அதனால இவரை நீங்கள் பிடிச்சிக்கங்க, இவரை கும்பிடுங்க, இவர் உங்களை கைவிட மாட்டாருன்னு அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிட்டாங்க, பக்தி கொண்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா கும்பிட்டுட்டு சும்மா இருப்பீங்களா? ஒரு தட்டில் எடுத்து வந்து சூடத்தை கொளுத்திட்டு அதில் கொஞ்சம் விபூதியை போட்டு காட்டிட்டு பூசிக்குவீங்க. இப்படி ஒன்று ஒன்றா மாறி அது என்னன்னா பக்தி வடிவத்துக்குள்ள, முழுமையான பக்தி வடிவத்துக்குள்ள போயிடுச்சு. அப்போ ஒரு பியூரா இருக்கிற ஞானி என்னன்னா இதெல்லாம் களைஞ்சு அவன் ஒரு வேலை கொடுக்குறான்.